நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல நான் ஒரு பொது கேள்வியை ரெண்டு தரப்புலையுமே வைக்கிறேன். சம்பளம் அப்படி ஏடிஎம்ல விழுந்தவொடனே இந்த சம்பள கவர் இப்போ கிடையாது, நேராக ஏடிஎம்ல காசு வந்துடுது. ஓகே, அல்லது கவர்லேயே வரக்கூடிய ஆட்களாகவும் இருக்கலாம். கவராக வாங்காமல் சம்பளமாக கவரை வாங்குறது, அப்படி வாங்குறவங்களும் இருக்கலாம். சம்பள கவரோ அல்லது ஏடிஎம்ல கிரெடிட் ஆன உடனேயும் என்னெல்லாம் செலவு பண்ணணும்னு உங்கள் மைண்டில் ஓடுது, என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்க? கிரெடிட் கார்டு பில் சார். முதல்ல கிரெடிட் கார்டு பில்லு. கிரெடிட் கார்டு பில்லு, ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மாதம் ஃபுல்லாக செலவழிக்கிறது ஃபுல்லாகவே கிரெடிட் கார்டு தான். சம்பளம் வாங்குற உடனே செலவே கிடையாது, எல்லாமே கிரெடிட் கார்டில் நாங்கள் செலவழிச்சிடும். செலவழிச்சதுக்கப்புறம் அந்த பில் டேட் வரதுக்கும் சம்பளம் வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதை பண்ணிடுவோம். ஸோ முதல்ல கிரெடிட் கார்டு, அப்புறம் நல்லா நான்வெஜ் வாங்கி நல்லா மனசீர சாப்பிடுவோம். அன்னைக்கு ஃபுல் கட்டு நான்வெஜ். எஸ். வேற சம்பளம் வந்தவுடன் செய்கிற செலவு? முதல்ல ஹவுஸ் ரெண்ட்டுக்கு பிளான் பண்ணிடுவேன். முதல்ல ஹவுஸ் ரெண்ட்டுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மந்த்லி ப்ரொஃபஷனல் வீட்டு ஜாமான். ஆமாம். அதுக்கடுத்து வந்து எவ்வளோ கடை வாங்கியிருக்கேன் போன மாதம், அதை கொடுக்கறதுக்கு அதை கணக்கு பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிறத வச்சு இந்த மந்த்து என்ன எங்கே வெளில போகலாம், ஏதாவது ஹோட்டலுக்கு போகலாமா, முடியுமா, இல்லை இதை வச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுமான்னு அதை கெஸ் பண்ணுவேன். சேலரி வரப்போ வாங்கின கடனை கட்டுறது, அடுத்து ஜாலியாக இருக்கிறதுக்கு என்னென்னு பிளான் பண்ணுறது. ஓகே. வேற நான் கண்டிப்பாக வந்து ட்ரெஸ்ஸுக்கு எத்தனை ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு அவங்க முதல்ல எவ்வளோ ட்ரெஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மந்த்லி பட்ஜெட் தான். அப்புறம் மந்த்லி பட்ஜெட். ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸு. சம்பளம் வாங்கியவுடன் முதலில் பண்ணுகிற செலவு? நான் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கின உடனே என் ஒய்ஃபுக்கு பிரியாணி, ஐஸ்கிரீம், மேக்ஸிமம் ஒரு 1000 ருபீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார். அந்த நைட் எடுத்தோடனே அன்னைக்கு நைட் 1000 ருபீஸ் செலவு. நான் 1 மந்த் ஆன்லைன் ஷாப்பிங் ஃபுல்லாக பார்ப்பேன், எந்த ப்ராடக்ட்ஸும் டிஸ்கவுண்ட்ஸில் இருக்குது. இப்போ வெளியே வந்து 15,000 கிடைக்குதுன்னா ஒரு 500,000 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் சேலரி வந்தோடனே உடனே ஆர்டர் பண்ண முடியுமா, மேனேஜ் பண்ணாமல் பார்த்து உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிடுவேன். வெயிட் பண்ண மாட்டேன். ஓகே. பொருளுக்கு வெயிட் பண்ணாமல் ஆன்லைனில் பார்த்து டக்குன்னு காசு வந்து வாங்கிடுவேன். வேற வீக்கெண்ட் வந்து பசங்களோட மால் அங்கே மாதிரி போயிட்டு. ஓகே. போயிட்டு இப்போ சாப்பாடு அங்கே பெரிய ஃபுட் கோர்ட்டில் ஏதாவது சாப்பிட்டு குட். உங்களுக்கு வீக்கெண்ட் நல்லா ஒரு வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அப்புறமா வீக்கெண்ட் ஈவினிங்னா படத்துக்கு போவோம் பசங்களாம். தட்ஸ் ஆல். சரி. ஓகே. அப்புறமா சொல்ல. ஓகே, பரவாயில்ல. தென் அவர்கிட்ட கொடுங்க. எனக்கு சேலரி கிடையாது சார், நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன். இருந்தாலும் என்ன பிஸ்னஸில் டேர்ன் அதிகமாகும் போது வீட்டில் உள்ள பழைய பொருள் எடுத்து புதுசாக மாற்றிடுவேன். இப்போ சாதா டிவி இருக்குன்னு சொன்னால் எல்சிடியாக மாற்றிட்டேன். ஃப்ரிட்ஜ் சாதா ஃப்ரிட்ஜ்னா காஸ்ட்லி ஃப்ரிட்ஜ் தான். அதுமாதிரி எல்லாமே பைக்லேருந்து என்ன கார் கூட வாங்கிட்டுருக்கேன். எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிடுவேன். ஆமாம், எல்லாமே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே நான் போயிடுவேன். 2 வீலர் ரொம்ப பிடிக்கும். அதனால எப்போல்லாம் என்ன என் சின்ன வயசுலேருந்து நான் என்னென்ன வண்டி பார்த்தனோ எனக்கு இதெல்லாம் வேணுன்றதோ நான் ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருக்கேன். நிறைய பைக்ஸ் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். எத்தனை பைக் வச்சிருப்பீங்க? 5 பைக் இருக்கு சார். பைக் 5 பைக் வச்சிருக்கீங்க? இருக்கு சார். ஓகே. சேலரி வந்தவொடனே பைக்கு ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு லாங் அவுட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கூட லாங் அவுட்டிங், பைக் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு. கோ, சூப்பர். நான் வந்து பிஸ்னஸில் இருக்கேன். சேலரி வருது அப்படிலாம் இல்லைங்க. கையில் பணம் இருந்ததுன்னா எனக்கு இந்த ஆன்டிக் ஐட்டம்ஸ் மேலே ரொம்ப ஆசை. என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி வைப்பேன். தென் எலக்ட்ரானிக்ஸு இப்போ டெக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்குன்னு எடுத்திங்கன்னா, ப்ளூரேன்னு எடுத்திங்கன்னா மெரான்ஸ் இருக்கும், டெனான் இருக்கும். அது மாதிரி ஒரு 3-4 ஐட்டம்ஸ், ஒரே ஐட்டம்ஸ், எல்லா வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் பண்ணுவேன். அதாவது வந்து பணம் கையில் இருந்ததுன்னா செலவு பண்ணிடுவேன். பணம் சம்பளம் அப்படின்னு கிடையாது. என் கையில் பணம் இருந்ததுன்னா செலவு. அவ்வளோதான் வாழ்க்கை வாழ்வது. ஆக்சுவலாக இதுதான் இந்த செலவு பண்ணுற மனநிலை உள்ளவங்க. ஆக்சுவலாக இதுவரையிலும் நான் பார்க்காத ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணுவேன். சப்போஸ் ஒரு பப் இதுவரையிலும் அந்த அட்மாஸ்பியரே எனக்கு தெரில அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 5 பேர் செட்டு சேர்ந்துடும். இதுவரையிலும் ட்ரெக்கிங் போனதே இல்லை அப்படின்னா ட்ரெக்கிங் பிளான் பண்ணுவோம் அந்த வீக். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு பப் இந்த அட்மாஸ்பியர் எப்படி தான் இருக்குது, ஸோ ஆல்ரெடி எல்லாமே இந்த ஹையர் அண்ட் பீப்புள் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி தான் இருக்குது, ஏன்னா ஸ்டைலிஷாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயம் கொஞ்சம் யூனிக்காக காட்டணுங்கிறதுக்காக பைக்கில் ஸ்டிக்கரிங் பண்ணுறது. அப்புறம் இருக்கும் ஷூ ஆல்ரெடி இருக்கும், பட் ஒரே கலர் தான் இருக்கும், அது எல்லா பேண்ட்டுக்கும் மேட்ச் ஆகாது. ஸோ அதை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுவேன். பெல்ட்டு அந்த மாதிரியே. சேலரி வந்துருச்சுன்னா அன்றைக்கி தீபாவளி எங்கிட்டுக்கு. ஓகே. அதே மாதிரி செப்பல்ஸ் எடுத்து கொடுங்க ஒய்ஃபுக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி சினிமாவுக்கு போயிட்டு ஹோட்டல் போவோம், ஃபேமிலியோட ஹோட்டல் போவோம். மறுநாள் வந்து நான் வந்து பசங்களோட பார் போவோம், ஏசி பார். ஓகே. சேலரி வர அன்றைக்கி ஹோட்டலில் இருந்தால் ஃபுட்டு, வீட்டில் எதுவுமே கிடையாது. அன்றைக்கி வந்து வரப்பே சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, பரோட்டா எல்லாமே வாங்கிட்டு வருவோம். எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். எப்போவுமே மந்த்லி என்ட்டுனா 1/2 kg சிக்கனில் இருக்கிறது. மந்த்லி சேலரி வந்தோடனே அன்றைக்கி. ஓகே. ஸோ பெருவாரியானவர்கள் சம்பளம் வர அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக விரும்பின ஐட்டம்லாம் ஆசைத்தீர சாப்பிட்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு நியூ ஜென்ரேஷன் பசங்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. இந்த பணக்காரங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய வித்தியாசமான விஷயங்கள் சொல்லப்படுற சோ கால் ட்ரெக்கிங் அண்ட் அதர் திங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு அது மாதிரி சம்பள கவர் அல்லது சம்பளம் கிரெடிட் ஆன உடனேயும் உங்களுக்கு மைண்டில் வரக்கூடிய செலவெல்லாம் என்னென்ன? சம்பளம் வாங்கணுன்னே வீட்டுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு ரெஸ்ட்டு சேவிங்ஸ் இருக்கும். ஐ வில் போஸ்ட்போன் மேக்ஸிமம் பர்ச்சேஸ். இந்த மாதம் வேண்டாம், அது ரிசர்வாக இருப்பேன் நான். இந்த மாதம் தேவையில்லை, இந்த எக்ஸ்பென்சஸ் எனக்கு தேவையில்லை. ஸோ அதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே வருவேன். எசென்ஷியல் திங்ஸ் என்றைக்காவது ஒரு நாள் வரும், அதில் இந்த சேவிங்ஸ் மணியெல்லாம் அதில்
கொண்டு வந்து So, அதாவது செலவை நீங்க போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கீங்க. போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே. சம்பளம் வர அன்னைக்கு என்னுடைய இஎம்ஐ, என்னுடைய அந்த மாதத்துக்கான கமிட்மெண்ட் எல்ஐசி பில்லோ ஃபோன் பில்லோ அதை மட்டும் செலவு பண்ணிவிட்டு மீதி பணத்தை நான் பேங்க்லேயே வைப்பேன் ஃபார் எனி அன்பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அட் த எண்ட் ஆஃப் த மந்த். ஓகே. அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் ஒவ்வொன்றா தான் செலவழிப்பேன். சேல் ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அங்க போய் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஐ போஸ்ட்போன் மை எக்ஸ்பென்சஸ். சேல் நடக்குதான்னு இருந்துச்சுன்னா நான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அது போக 10% அந்த சேலரியில 10% அமௌண்ட் மட்டும் நான் 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றேன். ஓகே. ஒரு அக்கௌண்ட்ல வந்து என்னுடைய சேலரி விழும். நான் இன்னொரு அக்கௌண்ட் வந்து தட் இஸ் ஃபார் மை பர்சனல் யூஸ். நான் அதுல இருந்து ஒரு 10% மட்டும் ஃபர்ஸ்ட் டே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருவேன். It would be for some maybe for future purpose I just transfer to 10%. சூப்பர். அந்த இது ஒரு பக்கா பிளான். அதாவது உங்களுக்கு 10% எடுத்து வச்சிருவீங்க. தேவைன்னா அதுலயே செலவு பண்ணிப்பீங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டீங்க ரெண்டையும். ஓகே. சேல் இருந்தா தான் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோட எக்ஸ்பென்சஸ் நான் முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணுவேன். 2 சூப்பர் பாயிண்ட். வேற? ஐ லவ் மை பைக். சரி. எப்போ பார்த்தாலும் மந்த்லி அதை க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு மெக்கானிக்கில் மந்த்லி இனிமேல் கொடுத்துருவேன். அது இல்லாமல் ஏடிஎம்ல அந்த காசு வந்தோடனே 4 டிஜிட் வந்தோடனே 5 டிஜிட் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு ஃபீல் சொன்னாங்க. சார் செலவு பண்ணதே பிடிக்காது சார். செலவு பண்ணதே பிடிக்காது. அது ஏன் இவ்வளோ கோவம் பண்றீங்க? எனக்கு செலவு பண்ற மாதிரி. செலவு பண்றதே பிடிக்காது. இல்ல ஆனா ஏதாவது செலவு பண்ணுவீங்க தானே? அந்த நாள்ல எதுவும் செலவு பண்ண அதனால செலவு பண்ண மாட்டேன். ஓகே. அப்ப என்னதான் செலவு பண்ணுவீங்க? பெருசாக வீட்டுக்கு தேவையானதை ரெகுலராக வாங்குறதா வாங்குவேன். எக்ஸ்ட்ராடினரியாக போய் அது பண்ணணும் இது பண்ணணும் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. சும்மா ஹோட்டலில் சாப்பிட்றது அது வந்து வருஷத்தில் 4 வாட்டி தான். என்னுடைய பர்த்டே, ஒய்ஃப் பர்த்டே, குழந்தைங்க பர்த்டே, வெட்டிங் டே 4 வாட்டி தான் ஹோட்டலில் போவோம். மற்ற நாளில் தேவையான வீட்டில் சமைச்சு தான் சாப்பிடுவோம். எது இந்த காலகட்டத்தில் ஒத்து வரும், எது கொஞ்சம் சரியானது பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராஜ்குமார் பவர்ட் பை எல்டிஆர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா இந்தியா பவர்ட் பை எல்டிஆர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானதாக பொருத்தமானதாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு செலவு சூழ் உலகமாக இருக்கிறது. எங்கு போனாலும் செலவு பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சம்பள நாளன்று என்ன செலவு செய்வீர்கள்? சம்பளம் வாங்கின அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். சரி. கிரெடிட் ஆனவுடனே பார்ப்பேன், எஸ்எம்எஸ் வந்துடும், பார்ப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு 1000 ரூபா எடுப்பேன். குழந்தைக்கு வேண்டிய தின்பண்டம் பழங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஆமாம். அப்புறம் மறுநாள் அப்புறம் என்னென்ன செய்யலாம்ங்கிறது திட்டமிட்டு செய்வேன். ஒரு குடும்பஸ்தர் டிப்பிக்கலாக ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஒரு ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எடுத்து ஒரு 1000 ரூபா கையில் எடுத்து குழந்தைங்களுக்கு தேவைப்படுற ஸ்வீட்டு பழம் அது அப்புறம் சொன்னால் அந்த கிரெடிட் ஆனோன்னு இந்த எஸ்எம்எஸ் பார்க்கல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இன்விடேஷன் எத்தனை இருக்குது, அதுக்கான செலவு எவ்வளோ, ப்ளஸ் அந்த மந்த்துக்கான என்னென்ன விசேஷம், அதாவது கமிட்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, அதாவது கல்யாணம் என்ன இருக்குது, இதெல்லாம் செய்ய வேண்டியதுக்கு என்ன பண்ணணும் பார்ப்பீங்க. அதில் எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது, அது சேவிங்ஸ் பார்த்துட்டு ஒரு ஹாப்பினஸ். பணம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, சேவிங்ஸ் கூட்டி பார்த்து சந்தோஷப்படுவீங்க. செலவு என்ன பண்ணுவீங்கன்னு? செலவு எசென்ஷியல்ஸ், ஃபர்ஸ்ட் எசென்ஷியல்ஸ் ஏதாவது ஒரு மந்த்லி ட்வைஸ் எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு கோயில். வேற சம்பள நாளன்று நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். செலவே நான் பண்ண மாட்டேன் சார். இந்த துணிமணி எடுக்கிறது, மாதத்துக்கு ஒரு வாட்டி துணி எடுக்கிறது, 10 நாளைக்கு ஒரு துணி, அந்த சீன்லாம் கிடையாது. ஆடி மாதத்தில் மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஒன்ஸ் இன் இயர். எந்த நாளில் எந்த விசேஷமாக இருந்தாலும் எதுக்காகவும் ஒரு அக்கேஷனலாக திடீர்னு போய் அதுக்கு லேவிஷிங்காக ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. செலவுங்கிறது என்னோடய லைஃப்பில் கிடையாது சார். ஐ எம் வெரி ஹாப்பி. எந்த செலவும் பண்ண மாட்டேன். ஆடியில் மட்டும் போய் ஃபேமிலி, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஆடியில் போய் அப்போ தான் தள்ளுபடி அங்கே நல்ல துணியெல்லாம் அந்த நேரத்தில் கம்மியான விலையில் கிடைக்கும். அதை மட்டும் வாங்கிட்டு ஹோல் இயர் எந்த அக்கேஷன், பர்த்டே போகிறோம், ஃபங்க்ஷன் போகிறோம், இப்போ பண்டிகைக்கு போகிறோம், ஈவன் ரம்ஜான் அந்த மாதிரி நல்ல நாட்களுக்கு கொடுத்துற துணியை கூட நான் முதல்ல பிளான் பண்ணி ஆடி மாதத்தில் மட்டும்தான் வாங்குவேன். அந்த சேலரி வாங்கின ஃபஸ்ட்டு சண்டே வீட்டில் உள்ளவங்ககிட்ட ஒரு சாய்ஸ் கொடுத்துருவேன். யார் ஒருத்தர் என்ன இஷ்டப்படுறாங்களோ அது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஸோ இப்போ என்னோட ஒரு பையனை எடுத்துனா அவன் என்ன மெனு சொல்கிறானோ அது, அவன் எங்கே போகணுன்றானோ அது. ஸோ அந்த மாதிரி. ஸோ அவன் ஏதாவது கிஃப்ட் ஏதாவது டாய்ஸ் கேட்டானோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதம் வந்து அவன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவான் ஃபஸ்ட். அந்த மாதிரி அது மாதிரி நெக்ஸ்ட் மந்த் இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுப்பேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒருத்தர் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அவங்க சாய்ஸுக்கு விட்டுருவேன். ஏன்னா என்னோட லிமிட் வந்து 1000, 2000 நான் வச்சுட்டு தெரியாது பசங்களுக்கு. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சரி நான் என்னோட சேலரியில் அந்த ஃபஸ்ட்டு வர சண்டே வந்து எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை இருப்பாங்க. ஓகே. சேலரி கிரெடிட் ஆனவுடனே ஒரு 4-5 ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். மாதம் 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா. அதாவது ஒரு செலவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எல்ஐசிக்கு தனியாக ஒரு ஆர்டி. இப்போ நான் மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். 12000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கினேன். ஆனால் மாதம் 1000 ரூபா சேர்த்து தான் 12000 வரும்போது தான் நான் மொபைல் வாங்கினேன். அன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் மாடல் டச் ஃபோனு, விண்டோஸ் மொபைல், சாம்சங் ஏதோ ஒன்று வாங்கினாலும் போஸ்ட்போன் பண்ணிவிடுவேன். அதுக்கு உண்டான மாதம் உண்டான செலவை வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணிவிடுவேன்.
ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும், சேவிங்ஸும் இருக்கும். நம்ம ஒரு இப்போ 90% சேவ் பண்ணால் போதும், 10% இன்ட்ரெஸ்ட்டில் வந்துடும். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு தான் எதுவாக இருந்தாலும் வாங்குறது. குட். சும்மா அந்த பணம் தான் இதாகிறது போல ஒரு ஆர்டியா பண்ணால் கொஞ்சம் பணம் எல்லாமே கிடைக்கும். ஆர்டியில் போயிடும். ஓகே. இப்போ எல்லா எல்ஐசி ப்ரீமியமும் இயர்லியாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இயர்லியாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு 12% ப்ரீமியம் சேவ் ஆகும். ஒரு மாதம் ப்ரீமியம் கட்ட தேவையில்ல, 11 மாதத்துக்கு ப்ரீமியம் பண்ணால் போதும். இது மாதிரி ஐசிசி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வரிசையாக ஒரு 5-6 ஆர்டி இருக்கும். எப்பப்போலாம் மெச்சூர் ஆகுதோ அப்போ தான் எனக்கு சம்பளம் வந்ததா கணக்கு. மாதம் 27ஆம் தேதி 28ஆம் தேதி சம்பளம் வந்துடும். சரி, அது மந்த்லி இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இப்போ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிடுறதுனால ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோன்னா வாடகை, சீட்டுக்கு பணம் கட்டுறது, மாதம் இந்த லேண்டு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், மாதம் 500 கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரினா 5 வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். படித்ததுலேருந்து எல்லாமே அப்படி தான். மாதம் 140 ஆர்டி போட்டு தான் ஐசிடபிள்யூ இன்டர் ஜாயின் பண்ணேன். மாதம் 500 போட்டு தான் ஃபைனல் ஜாயின் பண்ணேன். இது மாதிரி நான் 300 சம்பளத்துலேருந்து படிக்க ஆரம்பித்து இப்போது ஐசிடபிள்யூ முடிச்சிருக்கேன். இது எல்லாமே ஆர்டி தான். என் பேர் ஆர் தவமணி. சூப்பருங்க. ஆர்டி பிளேஸ் மேஜர் ரோல் இன் மை லைஃப். குட்.